என்னங்க என்ன இது? இருங்க. என்னாச்சுங்க? என் நம்பிக்கையை சாகடிச்சிட்டா, என் இதயத்தை சுக்குநூறாக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? உன் பொண்ணு யாரையோ காதலிக்கிறாளாம். யார் சொன்னாங்க? தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் நம்ம வளர்ப்பு போய் 10 நிமிஷத்துல யாரும் சொல்றத நம்புறீங்களா? கண்ணால பார்த்தவங்க கண்ணு முன்னால நடந்ததை சொன்னாங்க. நீங்களும் நம்பிட்டீங்க. நம்பிட்டு கையில கடிச்சதெல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என் உடம்புல உள்ள பிபி கண்ட்ரோல்லயே இல்ல. என் பிளட்ல உள்ள சுகர் என் பேச்ச கேட்கவே இல்ல. உங்களை கண்ட்ரோல் இல்லாம பண்றது உங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். நீங்க பாசமா வளர்த்த பொண்ணு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. அப்ப நீங்க யோசிக்க வேண்டியது பாசத்தோட, பகையோட இல்ல. அப்ப என்ன பண்ண சொல்ற? கேட்கணும், விசாரிக்கணும், உண்மை என்னன்னு அவளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேளு, தெரிஞ்சிக்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேசு. என்னம்மா இதெல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குது? ஓ மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பா இதெல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. உன்ன ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன பண்ணமா? நீ யாரையோ காதலிக்கிறியாமே. ஒரு உண்மை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும். ஒரு பொய் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுத்தும். உண்மையை சொல்லுன்னு நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லுன்னு சொல்வேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஹாசினி. இப்ப நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சர். அப்பா சொன்னது உண்மைதான். என்ன தைரியம் உனக்கு? கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்க. நான் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இல்லைங்க. எதுக்கு இல்ல? பாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. 3 நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. 25 வருஷ தாம்பத்தியம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்வீங்களா? அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு உள்ள வருவேன்? அப்புறம் எதுக்கு உள்ள வந்த? கேட்கலான்னு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சரி சொல்லலான்னு. சொல்லு. என் தோள் மீது தூக்கி வளர்த்த குழந்தை என்ன? சோறு ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன? என் தோள் மேல இருந்து கீழே குதிச்சிட்டா. நீ ஊட்டின சோறையெல்லாம் பூடு துப்பிட்டா. என் பயத்தை உண்மையாக்கிட்டா. இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. வார்த்தை கொடுத்தது நீ, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? கேட்டுட்டு தானே இருக்க. பெத்தவங்க குழந்தைக்கு பாசம் காட்டும் போது கேட்டு காட்ட மாட்டாங்க. குழந்தை நம்ம கையில வளரும் போது இதுதான் பாசம்னு அதுக்கு தெரியாது. பாசங்கிறது யார் கையிலயும் இருக்காதுங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். வளர்க்கும் போது நாம அனுபவிக்கணும். வளரும் போது நாம கத்து கொடுக்கணும். கத்துக்கிட்டா அதனாலதான் காதலிச்சா. அப்படின்னா அவ மேல பாசம் வச்சதுதான் நான் செஞ்ச தப்பா? தப்பு இல்லங்கிறதுனாலதான் அவ உண்மைய சொன்னா. உண்மைய சொன்னதுனாலதான் இப்ப நாம முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ ஒத்துக்கணும்னு சொல்றியா? ஒத்துக்க கூடாது. அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இங்க இருக்கு. ரோல் கேமரா ரோலிங். கிளாப். முனிகொண்ட ப்ரொடக்ஷன்ஸ், துந்துபி. ஆல் தி பெஸ்ட். ஆக்ஷன். நான் ஒரு வார்த்தை ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். கேட்கலனா நோ ரிப்பீட். ஒன்லி க்ளோஸ் யுவர் அக்கவுண்ட். ஓகே. அம்மாவும் அப்பாவும் ஏன்டா வரல? இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்க, எங்க அப்பா நேரா ப்ரொடியூசர் கிட்ட போய் என் பையனால மொட்டை அடிச்சுக்க தயாராயிட்டியான்னு கேட்பாரு. அப்படியா கேட்பாரு? இருந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. இவரையும் மிஸ் பண்ணிட்டு தெருவில் தான் நிக்கணும். அதான் சொல்ல. அப்ப நியூஸ் பேப்பர்லயும் சோஷியல் மீடியாலயும் வரும். அப்ப என்ன பண்ணுவ? அவர் பேப்பரே படிக்க மாட்டாரா? ஓஹோ, அப்ப என்ன மாதிரி சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாரா? போய் வேலையை பாரு. டேய் ராஜு, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட் சார், இங்க ராவுங்கிறவரு. நான் தான். சார், நான் ஆர்கானிக் வெங்கட்ரமனோட டிரைவர். உங்களையும் உங்க மனைவியும் வீட்டுக்கு வர சொன்னாரு சார். எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு தெரியலங்க சார். ஆனா அம்மா பேசிட்டு இருக்கப்போ உங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சம்மதம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் உங்களை வர சொல்லி அனுப்புனதுக்காக எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க சார். இதோ இந்த கார்டும் கொடுத்தாங்க. இதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணா கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஐயோ, கார் எதுக்கு அனுப்புறீங்க? அதான் நம்பர் கொடுத்துட்டீங்களே, நாங்களே வந்துடுறோம்னு சொல்லுங்க. சரிங்க சார், போயிட்டு வரமா. டேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நீ முதல்ல போய் ரெடியாவை. இது ரொம்ப பெரிய சம்பந்தம். ஆமா ஆமா. சரி, வெறும் கையோட எப்படி போறது? நல்லாவா இருக்கும்? அப்ப மீன் குழம்பு வச்சிரவா? வேணாம்மா, என்ன போட்டு கொள்ளாத. அதை விட நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? அந்த கொலு பொம்மைங்களை தவிர. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அதுதான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துச்சு. இப்போ ஒன்னாக காரணமாவும் இருக்கு. நான் அதை எப்பவுமே ஒரு பொம்மையா பார்த்ததில்ல. சாப்பாடு போடுற அம்மாவா பாக்குறேன். அதையே கொண்டு வா. அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கும். அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆமா ஆமா. இப்படியே கதா கலட்சியம் பண்ணிட்டே இருங்க. இங்க போனா மாதிரிதான். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. நான் எங்க போறது? இந்த பக்கம் போறேன். டேய், யார் நீங்க? டேய், ஐயா, உங்களை யார உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. சரிங்க. என்னங்க என்னங்க என்னங்க? இவங்க தாங்க நமக்கு வரப்போற சம்மந்தி. அது சரி, நீ போ. உட்காருங்க. மேல உட்காருங்க, மேல. சொல்லுங்க. என் பேரு வெங்கட்ராவுங்க ஐயா. இவ என் மனைவி சீதா. நீங்க பெரியவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த நாட்டுல இருக்க முடியாதுங்க ஐயா. அப்படிப்பட்ட நீங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு வர சொன்னதும் அடிச்சு புடிச்சு நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோங்க ஐயா. உங்க கூட சம்பந்தம்னா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்கய்யா இருக்க போகுது? அதான் இங்க வரப்போ உங்களுக்காக இந்த பொம்மையை கொண்டு வந்தோங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு பண்ணுவேன்யா. ஏய், வாய மூடிட்டு. இதாங்கய்யா, இந்த மாதிரி நிறைய கொழு பொம்மைகளை நாங்க செய்வோங்கய்யா. செஞ்சு விப்போங்கய்யா. அதான் எங்க குலத்தொழில். ஆஹா. என் மனைவியும் எனக்கு இதுல ரொம்ப உதவியா இருப்பா. வண்ணம் பூசுறது, கண்ணு வரையறதுன்னு இந்த மாதிரி செஞ்சு பொம்மைகளை ரொம்ப அழகாக்கி தருவா. சும்மா இருக்கிற சமயத்துல அது ஏதோ யூடியூப் சேனலாமே, அதுல மீன் குழம்பு எப்படி வைக்கணும், எறா தொக்கு எப்படி செய்யலாம், மிச்சமான குழம்பை என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு ருசியா செய்வாங்கய்யா. அதனால தாங்க அவ அப்படி சொன்னா. மீன் குழம்புல அவ ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. சரி, உங்க பையன் என்ன செய்யறான்?
சினிமாவுல ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. அவன் ரொம்ப திறமையானவங்கய்யா. ம். என் பையங்கிறதுக்காக சொல்லல. அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்கய்யா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். டைம் கிடைச்சிட்டா போதும் ஏதோ ஒரு கதையை எழுதிக்கிட்டே இருப்பான். அதாங்கய்யா அவனுடைய உலகம். ம். என்னங்க இது? கொழு பொம்மைங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க மரப்பாச்சி பொம்மைங்க மர பொம்மை. அவன் எப்படி எனக்கு சம்பந்தியாவான்? போயும் இப்படி ஒரு குடும்பத்தை கொண்டாந்து என் தலையில கட்டிருக்காள, இது சத்தியமா சூட் ஆகாது. அவன் என்னமோ கட்டையில பொம்மைகளை செய்வானா, அவன் பொண்டாட்டி அதுக்கு கலர் அடிப்பாளாம். அது விக்கலன்னா அடுத்த வேளை சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாதாம். இப்படி ஒரு குடும்பம் எனக்கு எப்படி சம்பந்தியாக முடியும்? 100 ஏக்கர் விவசாயி, ஆர்கானிக் வெங்கடரமணன், இவ்வளவு பெரிய பேர் இருக்கிற ஃபேமிலி நமது. அப்படிப்பட்ட நமக்கு அவங்க எப்படி சம்பந்தியாக முடியும்? மீன் குழம்பு உங்க வீட்டு வாசனை இல்ல, என் வீட்டு வாசனை இல்ல, ரொம்ப சுவையான குழம்பு. ஆஹா. அவ எப்படி நமக்கு சம்பந்தியாக முடியும்? நினைச்சாலே நாத்த குடல புடுங்குது. அவ மீன் குழம்பு வைப்பாளாம். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கூட பண்ணுவேன். நீ செய்யறது வேற, அவ செய்யறது வேற. ரெண்டும் மீனு தான், ரெண்டும் குழம்பு தான். அவ கையில இருக்கிற கலைய யூடியூப் மூலமா 10 பேருக்கு தெரியப்படுத்துறா. தப்பென்ன இருக்கு? அதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் பண்ணா பெருமையா சொல்வீங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ செஞ்சு காமிச்சா, ஓ வாவ் சூப்பர் அப்படின்னு லைக் போடுவீங்க. திரும்பி இது எல்லாத்தையும் அதே யூடியூப் சேனல்ல மறுபடியும் போடுவாங்க. உங்களுக்கு பணம் இருக்கு, அதுக்கு மேல சொத்து இருக்கு. அதனால நீங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணா அது பெருமை. அதுவே ஒரு ஏழை தொழிலாளி செஞ்சா, பாவம் வயிற்று பொழப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பரிதாபமா பாப்பீங்க.